கனத்த மழையில் நனைந்தபடி நடுங்கும் உடலுடன் தனிமையான சாலையில் அதிதி நின்று கொண்டிருந்தாள். கடும் குளிரின் தீவிரத்தால் அவளது மெல்லிய உதடுகள் நீல நிறமாக மாறிக்கொண்டிருந்தன. அதே சமயம் கூந்தல் நனைந்து முகத்தில் ஒட்டி கொண்டிருந்தது. கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகி ஓடியது. எங்கும் அவளுக்கு ஒதுங்குவதற்கு ஓர் இடம் தென்படவில்லை. வேதனையுடன் திரும்பி அந்த மாளிகையை பார்த்தாள். இந்த நேரத்தில் அவள் தனது ஒவ்வொரு இழப்பிற்காகவும் துக்கம் அனுசரித்து கொண்டிருந்தாள். அவளது தந்தையின் அன்பான நிழலில் இருந்து விலகிச் சென்று எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. அதற்குள் சொந்த உறவுகள் தங்கள் உண்மையான வடிவத்தை காட்டத் தொடங்கிவிட்டன. அவள் சத்தமிட்டு அழ ஆரம்பித்தாள். தன்னுள்ளே இருந்த எல்லா அடைப்புகளையும் எல்லா வேதனையையும் தனது கூச்சல்கள் மூலம் வெளியேற்ற விரும்புவது போல் அவ்வளவு சத்தமாக கத்தி அழுதாள். வானமும் அவளது கூச்சலை கேட்டு நடுங்கிற்று. பின்னர் இன்னும் அதிகமாக பெய்யத் தொடங்கியது. அழுது அழுது அதிதியின் குரல் அடங்கி போயிருந்தது. நடு இரவில் சாலையில் தனியாக நிற்பதற்கான பயம் ஒரு அட்டை பூச்சி போல அவளுடன் ஒட்டி கொண்டிருந்தது. தேவையில்லாமல் அவள் மாளிகையை விட்டு வெளியே காலடி வைத்ததில்லை. தனியாக போவது மட்டுமல்ல, யாருடனும் கூட வெளியே செல்வதில்லை. ஆனால் இப்போது நடு இரவில் அவள் இங்கு தனியாக நின்று கொண்டிருந்தாள். அவள் திரும்ப திரும்ப அந்த மாளிகையை பார்த்தாள். ஆனால் அங்கே அவளுக்கு புகலிடம் கிடைக்காததால் இதை நினைத்து கொண்டே அவள் சாலையில் நடக்கத் தொடங்கினாள். தான் எங்கு செல்கிறேன் என்று அவளுக்கு தெரியவில்லை. அமைதியாக நடந்தே போய்க் கொண்டிருந்தாள். கவனமில்லாமல் அவள் பார்க்கவில்லை. இந்த சாலை காட்டுப்பகுதியை நோக்கி, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. நடந்து நடந்து சோர்வடைந்த போது ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டாள். அவளது அத்தை அவளை நடு இரவில் மாளிகையில் இருந்து தள்ளி வெளியேற்றி இருந்தாள். அவளது தந்தை இறந்த பிறகு இந்த உலகில் அவள் முற்றிலும் தனியாக விடப்பட்டிருந்தாள். மழையின் துளிகள் அவளது உடலை நனைப்பது மட்டுமல்லாமல் அவளது இதயத்தில் பெய்து வேதனையான காயங்களையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தன. சாலையோரத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த அவள் இப்போது சுய நினைவை இழந்து விட்டாள். தனக்கு என்ன நடக்கிறது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. வலிக்கும் தலையின் ஒரு பக்கத்தை ஒரு கையால் அழுத்தியவாறு மறு கையால் கார் ஓட்டுவதில் பிஸியாக இருந்தார் அகிலன். இந்த நேரத்தில் தான் இந்த வானிலை மோசமாக இருக்க வேண்டுமா என்று கோபத்துடன் ஸ்டியரிங்கில் ஓங்கி அடித்தார். மழை மிகவும் அதிகமாக பெய்து கொண்டிருந்ததால் அவருக்கு முன்னால் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. சாலைகளில் தண்ணீர் தேங்க தொடங்கியது. இதனால் காரை முன்னோக்கி செலுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் அவரால் நிற்கவும் முடியவில்லை. இந்த ஆபத்தான வானிலையில் இருந்து தப்பித்து அவர் விரைவில் பண்ணை வீட்டை அடைய வேண்டும். இந்த நேரத்தில் அவர் மிகவும் கவனமாக காரை ஓட்டி கொண்டிருந்தார். கடவுளே, ஒருவேளை அவர் அவசரத்தில் இங்கிருந்து வெளியேற முயற்சி செய்து காரில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் இந்த மழை பொழியும் தனிமையான இடத்தில் அடைக்கப்பட்ட காருக்குள் அவர் இரவு முழுவதும் தங்க வேண்டியிருக்கும். அது அவருக்கு சற்றும் சம்மதம் இல்லை. சிறிய இடத்தில் இருந்தாலே அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அப்படி இருக்க அவரால் இரவு முழுவதும் காரில் எப்படி செலவிட முடியும்? கார் முகப்பு விளக்கு சாலையில் விழுந்தபோது ஒரு உயிரற்ற உடலை அவர் கண்டார். உடனே அதிர்ச்சி அடைந்தார். வானிலை மிகவும் மோசமாக இருந்தது. மழை மிகவும் பலமாக பொழிந்து கொண்டிருந்தது. இத்தகைய சூழ்நிலையில் ஒரு மனித உடல் சாலையில் இப்படி விழுந்து கிடப்பது ஆச்சரியத்திற்குரிய காரணமாக இருந்தது. ஒரு கணம் அவர் சற்று பயந்தார். ஏனென்றால் இப்போதெல்லாம் இது போன்ற வழக்குகள் அதிகம் காணப்படுகின்றன. அற்ப விஷயங்களுக்காக மக்கள் ஒருவரையொருவர் கொல்ல துணிந்து பின்னர் அவர்களை வெறிச்சோடிய இடங்களில் விட்டு சென்று விடுகிறார்கள். அகிலனின் மனதிலும் இந்த எண்ணம் வந்தது. ஒருவேளை அவள் இன்னும் உயிருடன் இருக்கலாம். நான் அவளுக்கு உதவினால் அந்த நபர் பிழைத்துக் கொள்வார். இதை நினைத்து அவர் காரை விட்டு இறங்க முடிவு செய்தார். ஆனால் அடுத்த கணம் அவர் மீண்டும் நின்று விட்டார். இது ஒரு திருடன் அல்லது கொள்ளைக்காரனின் சதியாகவும் இருக்கலாம். ஆனால் அகிலன் யாருக்கும் பயப்படக்கூடியவர் அல்ல. அகிலன் காரை சாலையோரத்தில் நிறுத்தி தனது துப்பாக்கியை பையில் வைத்துக் கொண்டே கீழே இறங்கினார். அவரது ஆளுமையில் ஒருவித கம்பீரம் இருந்தது. அதை பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள்.
அழகான பிரகாசமான நிறமுள்ள அமைதியான முகம். ஆனால் கருமையான கண்களில் ஒரு தனிப்பட்ட ஆழம் இருந்தது. பேசும் முறை மிகவும் மரியாதைக்குரியது. அனைவரும் அவரை மதிக்கத் தொடங்குவார்கள். அவரிடம் வருபவர்கள் அனைவரும் தானாகவே அவரது பேச்சுக்கு அடிமையாகி விடுவார்கள். அவரது குரல் கனமாகவும் தெளிவாகவும் இருந்தது. அது நேராக இதயத்தை அடைந்தது. அவர் வேகமாக அதிதியை நோக்கி நடந்தார். அருகில் வந்ததும் ஒரு கணம் தயங்கி நின்றார். தூரம் மற்றும் இருள் காரணமாக எதிரில் இருப்பது ஒரு பையனா அல்லது பெண்ணா என்று அவருக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இப்போது அவரது முகத்தில் வெளிச்சம் பட்டபோது அவரது கண்கள் ஒரு கணம் நின்றுவிட்டன. எதிரில் ஒரு மெல்லிய பெண் கிடந்தாள். வயது சுமார் 19 அல்லது 20 இருக்கும். அவளது முகத்தில் பயம், இயலாமை மற்றும் வேதனை ஆகியவற்றின் வினோதமான கலவை இருந்தது. யாரோ இப்போது அவளை உலுக்கியது போல. அவளது முழு உடலும் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் மெல்லிய விம்மல்களுடன் தன்னை சுருட்டி கொண்டு கிடந்தாள். அகிலனின் இதயம் யாரோ ஒரு கைப்பிடிக்குள் முறுக்கியது போல் இருந்தது. அவரது சுவாசம் நின்றது. ஒரு கணம் அவர் பார்த்து கொண்டே இருந்தார். பின்னர் வேகமாக முன்னோக்கி சென்றார். நீ நலமாக இருக்கிறாயா? உனக்கு என்ன ஆனது? யார் இதையெல்லாம் செய்தது? அவரது குரலில் பதட்டம் இருந்தது. ஆனால் இது சாதாரண நிலைமை அல்ல என்று அவர் புரிந்து கொண்டார். இந்த பெண் ஏதோ ஒரு பயங்கரமான சிக்கலில் இருந்தாள். பார், பயப்படாதே, நான் இங்கு இருக்கிறேன். உனக்கு எதுவும் நடக்கவிட மாட்டேன். குனிந்து அவளது நடுங்கும் தோள்களை பற்றி கொண்டார். அகிலன் அவளது கையை தனது கைகளில் எடுத்தபோது அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். அவளது கை பனிக்கட்டி போல குளிர்ந்திருந்தது. அவள் உணர்வின்றி கிடந்தாள். அவர் சுற்றி பார்த்தார். ஆனால் அவருக்கு அருகில் யாரும் தென்படவில்லை. ஒரு இளம் அழகான பெண் இப்படி ஒரு தனிமையான சாலையில் தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இப்போது இதையெல்லாம் யோசிக்க நேரமில்லை. அந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றுவது மிக அவசியம். அவர் உடனே அதிதியை தன் கைகளில் தூக்கி கொண்டு தனது காரை நோக்கி சென்றார். காரின் கதவை திறந்து அதிதியை மிகுந்த கவனத்துடன் காரின் பின் இருக்கையில் படுக்க வைத்தார். மழையில் அகிலனும் மிகவும் நனைந்து போயிருந்தார். காரில் இருந்த கைத்துண்டை எடுத்து தனது தலையில் இருந்த தண்ணீரை துடைத்து கொண்டார். பின்னர் விரைவாக ஓட்டுநர் இருக்கைக்கு வந்து விட்டார். இப்போது அவர் காரை தனது பண்ணை வீட்டை நோக்கி ஓட்டிச் சென்றார். இன்னும் சற்று தாமதித்திருந்தால் காரில் இருந்த அந்த அடையாளம் தெரியாத பெண்ணின் நிலை மிகவும் மோசமாக இருக்கக்கூடும். இந்த பெண் என்ன சிக்கலில் இருந்தாள், இந்த நிலைக்கு எப்படி வந்தாள் என்று யாருக்கும் தெரியாது. யாருக்கும் இரக்கம் காட்டாத அகிலன் தன் நெஞ்சில் இதயம் இல்லை, கல் இருக்கிறது என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் இப்போது அவர் தொடர்ந்து அதிதியை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தார். சில சமயம் பின்னால் திரும்பி மயக்கத்தில் மெதுவாக எதையோ முணுமுணுத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தும் கொண்டார். ஆனால் அகிலனுக்கு எதுவும் புரியவில்லை. சிறிது நேரத்தில் பண்ணை வீட்டின் வாசல் அருகே வந்து அவர் ஹார்ன் அடிக்க ஆரம்பித்தார். காவலாளி ஓடி வந்து கேட்டை திறந்தார். அவர் விரைவாக காரை உள்ளே கொண்டு வந்தார். குடை இல்லாமல் அவர் விரைவாக காரை விட்டு இறங்கி மறுபக்கம் வந்து கதவை திறந்து மயங்கி கிடந்த அதிதியை தன் கைகளில் தூக்கி கொண்டார். அவர் பண்ணை வீட்டிற்கு வரும்போதெல்லாம் வேலைக்காரர்களுக்கு திண்டாட்டம்தான். அதனால் அனைவரும் பயந்து நடுங்கியபடி ஒரு வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். ஆனால் இப்போது அகிலனின் கைகளில் ஒரு பெண்ணின் உடலை பார்த்த அனைவரும் திகைத்து போயினர். அகிலன் இன்று வரை எந்த பெண்ணையும் தொட்டதில்லை. இதற்கு சாட்சியாக அந்த வேலைக்காரர்கள் அனைவரும் இருந்தனர். இப்போது அவர் ஒரு பெண்ணை கைகளில் தூக்கி கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தார். இது அனைவருக்கும் ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. ஆனால் அவர்களது முதலாளி அவர்களுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. டாக்டர் விகாஸை கூப்பிடுங்கள். வேலைக்காரர்கள் திகைத்து நிற்பதைக் கண்டு அவர் கடுமையான தனது குடும்ப மருத்துவர் டாக்டர் விகாஸையும் பூஜாவையும் அழைக்க உத்தரவிட்டார். பின்னர் அதிதியின் நனைந்த உடலின் மீது ஒரு பார்வை வீசினார். மயக்க நிலையில் அதிதி மெல்லிய விம்மல்களை மட்டுமே எழுப்பிக் கொண்டிருந்தாள். முதலில்
அதிதியின் உடல் பனிக்கட்டி போல் குளிர்ந்து போயிருந்தது. ஆனால் இப்போது சிறிது நேரத்தில் அவளது உடல் காய்ச்சலால் கொதித்து கொண்டிருந்தது. அவள் குளிர் காய்ச்சலால் நடுங்கியிருக்க வேண்டும். ஏனெனில் நடுங்கும் உடலுடன் அவள் அகிலனின் மார்பில் ஒட்டி கொண்டிருந்தாள், தன்னை சூடேற்றிக் கொள்ள முயற்சிப்பது போல. அதிதியின் இந்த செயலால் வேலைக்காரர்களின் உதடுகளில் மெல்லிய அடக்கப்பட்ட புன்னகை தோன்றியது. அவர்கள் உடனடியாக தங்கள் சிரிப்பை அடக்கிக் கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டனர். அகிலன் அவர்களை புன்னகையுடன் பார்த்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் கஷ்டத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். அதிதியை தன் கைகளில் தூக்கி கொண்டு அகிலன் அறைக்குள் சென்றார். அவளை தன் அறைக்கு கொண்டு வந்து சூடான மெத்தை படுக்கையில் படுக்க வைத்தார். அகிலன் அவளது நெற்றியை தொட்டு பார்த்தார். அது தீயாக கொதித்தது. காய்ச்சலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. குளிர் நீரை பட்டிகளாக வைக்கிறேன் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்து விட்டு உடனடியாக அறையை விட்டு வெளியே வந்து பணிப்பெண்ணையும் அழைத்தார். கடுமையான காய்ச்சலை குறைக்க என்ன வழி இருக்கிறதோ அதை உடனே சொல் என்று அவர் கேட்டபோது பணிப்பெண் பயந்து போனாள். ஆனால் குளிர்ந்த நீரில் துண்டுகளை பட்டிகளாக வைக்க சொன்னாள். ஆனால் குளிர்ந்த பட்டிகளை வைத்த உடனேயே அதிதிக்கு மேலும் குளிர் நடுங்க ஆரம்பித்தது. ஏனெனில் இது குளிர்கால காய்ச்சல். குளிர்ந்த நீரில் பட்டிகளை வைத்ததால் அவளது நிலைமை மேலும் மோசமானது. அப்போதுதான் அகிலனின் கவனம் அவளது நனைந்த உடைகளின் மீது விழுந்தது. அவர் தனது நெற்றியை தேய்த்து கொண்டார். இந்த பெண்ணின் உடலில் ஈரமான உடைகள் இருக்கும் வரை அவளது குளிர் எப்படி போகும் என்று கேட்டார். அவர் மீண்டும் தனது பணிப்பெண்ணை அழைத்தார். அவள் பயந்து நடுங்கியவாறு உள்ளே நுழைந்தாள். உடனே இந்த பெண்ணின் உடைகளை மாற்று. சரி ஐயா, ஆனால் துணிகள் இல்லையே. பரவாயில்லை, எனது அலமாரியில் இருந்து எனது துணிகளில் எதையாவது எடுத்து இவளுக்கு உடுத்தி விடு. இதை கூறிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியேறினார். டாக்டர் வருவதற்கு மிகவும் தாமதமாகி இருந்தது. காரணம் மோசமான வானிலை. ஆனால் டாக்டர் வந்தவுடனே அகிலன் அவர் மீது பாய்ந்தார். வருவதற்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டீர்களா? நோயாளி உயிர் விட்டாலும் உங்களுக்கு கவலை இல்லையா? டாக்டர் தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்டுவிட்டு உடனடியாக அதிதியை பரிசோதிக்க தொடங்கினார். அதிதியின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது. டாக்டர் அவளுக்கு மருந்துகளை எழுதி கொடுத்துவிட்டு காய்ச்சல் குறைய காத்திருந்தார். சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு அதிதியின் காய்ச்சல் குறைய ஆரம்பித்தது. அவள் நடுங்கும் குரலில் தண்ணீர் கேட்டாள். அகிலன் உடனே எழுந்து சமையலறையில் இருந்து தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வந்து அதிதியின் உதடுகளில் கிளாஸை வைத்தார். அதிதி இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு சுற்றுப்புறத்தை பற்றிய எந்த உணர்வும் இல்லை. உணர்வு இருந்திருந்தால் இத்தனை உரிமையுடன் அவளுக்கு தண்ணீர் கொடுத்த அகிலன் யார் என்று நிச்சயமாக கேட்டிருப்பாள். அவள் பல நூற்றாண்டுகளாக அறிமுகமானவர் போல. டாக்டர் அதிதிக்கு ஊசி போட்ட பிறகு புறப்பட்டு சென்றார். அதிகாலை 5 மணி அளவில் அதிதியின் காய்ச்சல் முற்றிலும் குறைந்தது. அவள் படுக்கையில் அமர்ந்து சுற்றிலும் கண்களை ஓடவிட்டாள். அவள் எங்கு இருக்கிறாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. நீலம் மற்றும் வெள்ளை நிற கருப்பொருளுடன் அந்த அறை மிகவும் அற்புதமாக இருந்தது. அறையில் மென்மையான வெளிச்சம் பரவி இருந்தது. திடீரென்று அதிதியின் பார்வை அறையில் உள்ள சோபாவில் உறங்கிக் கொண்டிருந்த அகிலன் மீது பட்டது. அவளது இதயம் தடக் என்று அதிர்ந்தது. அவர் யார் என்று தெரியவில்லை. அவள் எப்படி இங்கு வந்தாள் என்றும் தெரியவில்லை. அவள் தவறான கைகளில் சிக்கிவிட்டாளோ? ஒன்றன் பின் ஒன்றாக எண்ணங்கள் அதிதியின் பலவீனமான மனதை சூழ்ந்தன. அகிலன் அதிதி விழித்திருப்பதைக் கண்டு எழுந்து பெரிய விளக்கை எரியவிட்டார். கூர்மையான வெளிச்சம் அறை முழுவதும் பரவியது. அதிதி உடனடியாக தன் கண்களை கைகளால் மூடிக்கொண்டாள். சிறிது நேரம் கழித்து கண்கள் வெளிச்சத்தை பொறுத்து கொள்ளும் திறன் பெற்றபோது அவள் தன் கையை அகற்றினாள். எதிரே நின்று கொண்டிருந்த அகிலனை பார்த்து அவள் உண்மையிலேயே தவறான கைகளில் சிக்கிவிட்டதாக அவளது இதயம் சொன்னது. இப்போது அவளுக்கு என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை. யாருடையதோ ஒருவரின் விரோதத்திற்கான தண்டனையை இன்று அவள் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் நீங்கள் ஏன் என்னை இங்கு கொண்டு வந்தீர்கள்? நடுங்கும் குரலில் அதிதி அகிலனிடம் கேள்வி கேட்டாள். அதை கேட்டு அதிதியை பார்த்து அவர் இரக்கமின்றி புன்னகைத்தார்.
இந்த கேள்வியை நான் உங்களிடம்தான் கேட்க வேண்டும். நீங்கள் ஏன் என் வழியில் மயங்கி கிடந்தீர்கள்? இந்த நடு இரவில் வீட்டை விட்டு வெளியே என்ன செய்ய வந்தீர்கள்? யாருடனாவது ஓடிப்போக முயற்சித்தீர்களா? அல்லது யாராவது உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டார்களா? அதிதியின் கண்களை பார்த்து கொண்டே அகிலன் குளிர்ந்த தொனியில் கேட்டார். அவர் இரவிலேயே அதிதியை பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டிருந்தார். அதிதி அவரது நீண்ட நாள் எதிரியான விக்ரமின் மருமகள். அகிலன் மற்றும் விக்ரமின் குடும்ப விரோதம் மிகவும் பழமையானது. இந்த விரோதம் எப்பொழுது தொடங்கியது என்று தெரியவில்லை. அது ஒரு நாள் முடிவடைந்தும் இருக்கும். ஆனால் விக்ரம் பின்னால் இருந்து தாக்கி அகிலனின் பயிர்களுக்கு தீ வைக்காமலும் அவரது கால்நடைகளை அதை கொட்டகையில் சாகடிக்காமலும் இருந்திருந்தால் அகிலன் அந்த விரோதத்தை மறந்து கொண்டிருப்பார். ஆனால் விக்ரமின் இந்த தவறான செயல் அவரை மிகவும் கோபப்படுத்தியது. இப்போது அவர் இந்த இழப்பிற்கு விக்ரமிடம் இருந்து தனது சொந்த வழியில் ஈடுகட்ட விரும்பினார். அவரிடம் பழிவாங்க விரும்பினார். இதுவரை அவர் விக்ரமிற்கு எந்த இழப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றாலும் அவரை விடுவிக்கும் மனநிலையில் அவர் இல்லை. அவர் ஒரே நேரத்தில் விக்ரம் மீது தாக்குதல் நடத்த விரும்பினார். சின்னஞ்சிறு தாக்குதல்களை அவர் விரும்பவில்லை. அவர் ஒரே அடியில் எதிரியை வீழ்த்துவார். அகிலன் என்ற பெயர் சுற்றியுள்ள 10 கிராமங்களில் ஓங்கி ஒலித்தது. அகிலனுடன் சண்டை போட யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் விக்ரம் அகிலனுடன் சண்டை போட்டு விட்டார். அவரது உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த சிங்கத்தை ஒரே அடியில் எழுப்பிவிட்டார். இப்போது நிச்சயமாக விக்ரமின் முடிவு மிகவும் மோசமாக இருக்கும். அகிலன் ஒரு திட்டத்தை உருவாக்க விரும்பினார். அதனால் எதிரியும் அழிந்து போக வேண்டும். ஆனால் எந்த தடயமும் இருக்கக்கூடாது. இரு குடும்பத்தினரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள். அகிலனின் குடும்பத்தில் அதிக நபர்கள் இல்லை. ஆனால் விக்ரமுக்கு மனைவி, குழந்தைகள் இருந்தனர். பல இடங்களில் இரு குடும்பத்தினருக்கும் விருந்துகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அங்கிருந்துதான் அதிதி அகிலனை பார்த்திருந்தாள். இவர்தான் தனது மாமா விக்ரமின் மிகப்பெரிய எதிரி என்று அவளுக்கு தெரிந்தது. இப்போது அகிலனை தன் கண் முன்னால் பார்த்தபோது அவளது சுவாசம் அவளது மார்பில் தடுமாறியது. இந்த மனிதன் அவளை விடமாட்டான். தனது விரோதத்திற்கு அவளிடம் இருந்து நிச்சயமாக பழி வாங்குவான். அவள் அவருக்கு ஒரு பெரிய துருப்புச் சீட்டாக ஆகிவிட்டாள். இதை நினைத்த உடனேயே அதிதியின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அதிதி மயக்கமடைந்திருந்த போது அவர் அவளை பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டிருந்தார். அதிதி விக்ரமின் மருமகள் என்று அறிந்தபோது அவர் இப்போதைக்கு அவளை தன்னிடமே வைத்திருக்க விரும்பினார். மேலும் விக்ரமின் ஆணவம் எரிந்து போகும் வகையிலும் அவர் குழப்பமடைந்து ஒரு தவறான முடிவை எடுக்கும்படியும் ஏதாவது செய்ய விரும்பினார். அதன் மூலம் விக்ரமின் முழு குடும்பத்தையும் அழிப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும். நான் உங்கள் வழியில் வரவில்லை. ஒரு வேலையாக சென்று கொண்டிருந்தேன். திடீரென்று மழை வர ஆரம்பித்தது. நான் நனைந்து விட்டேன். எனக்கு மயக்கம் வர ஆரம்பித்தது. பிறகு நான் சாலையில் விழுந்தேன். அதிதி உண்மையை சொல்லவில்லை. அதிதியின் உடை அணியும் விதத்தை பார்த்து அதிதி ஒரு மரியாதைக்குரிய பெண் என்று அவர் புரிந்து கொண்டார். அவள் தேவையில்லாமல் இந்த நடு இரவில் மாளிகையை விட்டு வெளியே வர முடியாது. ஆனால் அடுத்த எண்ணம் அவர் மனதில் தோன்றியது. மரியாதைக்குரிய பெண்கள் இரவில் தனியாக வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை. இந்த எண்ணம் அகிலனின் மனதில் ஆழமாக பதிந்தது. நிச்சயமாக இது ஒரு பையனின் விஷயமாகத்தான் இருக்கும். அகிலன் கோபமாக நினைத்து பின்னர் அவர் மனதில் தோன்றியதை அதிதியிடம் சொல்லிவிட்டார். ஏதோ வேலையாக வெளியே வந்தாயா? அல்லது ஏதோ ஒரு பையனின் விவகாரமா? உண்மையை சொல். ஒரு பையனின் விவகாரமாக இருந்தால் நானே உன்னை அவனுடன் சேர்த்து வைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் உனக்கு அவனுடன் திருமணமும் செய்து வைக்கிறேன் என்று இந்த முறை அகிலன் கேலி செய்யும் தொனியில் சொன்னார். ஆனால் அவரது பேச்சால் கோபத்தில் அதிதியின் முகம் சிவந்து போனது. அவர் அவளை தவறானவளாக நினைத்தார். என்னிடம் இவ்வளவு கேவலமாக பேச உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? நான் சொன்னேனே, நான் எந்த பையனுக்காகவும் வெளியே வரவில்லை. எந்த தவறான நோக்கத்துடனும் வெளியே வரவில்லை. யாருடைய முன்னிலையிலும் வாய் திறக்காத அதிதி இப்போது அகிலன் முன்னால் பேசிக் கொண்டிருந்தாள். தனது கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். அதிதியின் இந்த தைரியமான அணுகுமுறை அகிலனுக்குள் ஒரு கோப அலையை நிரப்பியது.
எந்த எச்சரிக்கையும் கொடுக்காமல் அவர் அதிதியின் முன்னால் வந்து நின்றார். அவரது கண்களில் கொதிக்கும் கோபம் தெளிவாக தெரிந்தது. அவர் குனிந்து அதிதியின் முகத்தை தனது விரல்களால் கடுமையான பிடியில் எடுத்தார். அவரது தொடுதலில் மென்மை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அவர் அவளது தவறை தனது பிடி மூலமே உணர வைக்க விரும்பினார். அவரது கண்கள் அதிதியின் கண்களில் ஆழமாக பதிந்திருந்தன. ஆழமானவை, பயங்கரமானவை மற்றும் பனிக்கட்டி போல குளிர்ந்தவை. ஆனால் கூர்மையான குரலில் அவர் கேட்டார், என்னுடன் இப்படி உரத்த குரலில் பேச உனக்கு எப்படி தைரியம் வந்தது? நீ ஒருவேளை நான் யார் என்பதை மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன். இன்னொரு முறை இப்படி வாய் பேசினால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று உன்னால் யோசிக்க கூட முடியாது. என் அனுமதி இல்லாமல் இந்த பண்ணை வீட்டை விட்டு ஒரு அடி கூட வெளியே வைக்காது. இல்லையெனில் நான் யார் என்பதை நான் உனக்கு எனது வழியில் உணர வைப்பேன். அவர் சற்று நின்று அவளது முகத்தை இன்னும் நெருக்கத்திற்கு கொண்டு வந்து மெதுவாக ஆனால் ரகசியமாக பேசும் பாணியில் சொன்னார், தெரியுமல்லவா, நான் சொல்வதை செய்வேன். இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உன் மாமா விக்ரமிடம் கேட்டுப்பார். அவர் ஒருவேளை இன்னும் அந்த நாளை மறந்திருக்க மாட்டார். அவர் அதிதியின் முகத்திற்கு அருகில் தனது முகத்தை கொண்டு வந்து கடுமையான எச்சரிக்கை பாணியில் பேசிக் கொண்டிருந்தார். அவரது சூடான சுவாசம் அதிதிக்கு தனது உடலில் தணல் போல எரிவது போல உணர்ந்தது. அவள் தன் இரு கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு தன்னை காப்பாற்றும்படி மனதிற்குள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் அடுத்த கணம் அதிதியின் முகம் வெளிரி போனது. கண்களில் இருந்து கண்ணீர் வேகமாக கொட்டியது. ஏனெனில் அவர் தனது விரல்களால் அதிதியின் கழுத்தை தொட்டு கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக தனது உதடுகளை அவளது காதுகளுக்கு அருகில் கொண்டு வந்து ரகசியமாக பேசும் பாணியில் சொன்னார், சரி, ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ விக்ரமின் மருமகளாக இல்லாவிட்டால் ஒருவேளை என் இதயம் உன்னிடம் வந்து உன்னுடன் காதல் செய்யும் தவறை செய்திருக்கலாம். ஆனால் நீ விக்ரமின் மருமகள், என் மிகப்பெரிய எதிரியின் ஆள். உன்னுடன் காதல் செய்யும் தவறை நான் செய்ய மாட்டேன். மாறாக உன்னை எனக்கு ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துவேன். ஒரே ஒரு உதறலில் அவர் அதிதியை தன்னை விட்டு தூர விலக்கினார். அவள் தடுமாறி கீழே விழாமல் தப்பித்தாள். கண்களை திறந்து எதிரில் நின்றிருந்த அந்த ஆணை பார்த்தாள். இவன் அவளை காப்பாற்றியவனா அல்லது அவளது வாழ்க்கையை அழித்து நாசமாக்க போகிறவனா என்று அவளுக்கு புரியவில்லை. இவன் அந்த புயல் மலையிலிருந்து அவளை காப்பாற்றி தன்னுடன் அழைத்து வராமல் இருந்திருந்தால் அதுவே நன்றாக இருந்திருக்கும். நொடிக்கு நொடி செத்து கொண்டிருப்பதை விட ஒரே நேரத்தில் செத்து போயிருக்கலாம். இப்போது அவன் அவளுடன் என்ன செய்ய போகிறானோ தெரியவில்லை. இதை நினைத்த உடனே அதிதியின் உயிர் நடுங்க ஆரம்பித்தது. மேசையில் மருந்து இருக்கிறது, நேரத்திற்கு சாப்பிடு. இப்போது கனியிடம் சொல்லி உனக்கு சாப்பிட ஏதாவது ஏற்பாடு செய்ய சொல்கிறேன். எந்த பிகுவும் காட்ட தேவையில்லை, புரிந்ததா? தனது பேச்சை சொல்லி முடித்தவுடன் அவர் அறையை விட்டு வெளியேறினார். ஆனால் அதிதி அங்கேயே படுக்கையில் உட்கார்ந்து சத்தமாக அழ ஆரம்பித்தாள். அவளது வாழ்க்கையில் ஒன்றுக்கு பின் ஒன்றாக துயரங்கள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் அகிலனின் அணுகுமுறை அவளுக்கு புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. அவர் அவளிடம் மிகவும் முரட்டுத்தனமாக கோபத்துடன் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அவரது கண்களில் ஒரு முறை கூட காமத்தின் நிழலை கூட அவள் பார்க்கவில்லை. அவர் விரும்பியிருந்தால் அதே நேரத்தில் அங்கேயே அவளது மரியாதையை நசுக்கி தனது விரோதத்திற்கு பழிவாங்கி இருக்க முடியும். ஆனால் இல்லை, அவர் அவளது மருந்துகளை பற்றி கவலைப்பட்டார், அவளது உடைகளை பற்றி, அவளது நிலையை பற்றி. அதிதி தனது உடலில் இருந்த துணிகளை பார்த்தாள். காலையில் கனி அவளது நலம் விசாரிப்பதற்காக வந்தபோது அப்பொழுதே கனி அவளிடம், ஐயா சொன்னதால் உங்கள் துணிகளை நான் மாற்றிவிட்டேன் என்று சொல்லியிருந்தாள். அவளது மனதிற்கு சற்று நிம்மதி கிடைத்தது. இல்லையெனில் அவள் தனது உடலில் இருந்த ஆடைகளை பார்த்து பயந்து போயிருந்தாள். அகிலனின் தளர்வான உடைகளுக்குள் அவளது மெல்லிய உடல் எங்கோ தொலைந்து போனது போலிருந்தது. ஆனால் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அந்த உடைகளில் அவளுக்கு ஒரு விசித்திரமான பாதுகாப்பு கிடைத்தது. யாரோ அவளை சிதைந்து போகாமல் காப்பாற்றுவது போன்ற ஒரு உணர்வு.
அவள் மெதுவாக தன் கண்களை மூடிக்கொண்டு அந்த உடைகளின் வாசனையை தனக்குள் ஆழமாக சுவாசித்தாள். அவள் ஆழமாக சுவாசித்து மனதிற்குள் முணுமுணுத்தாள். அகிலன், நீங்கள் என் மாமா விக்ரமின் எதிரியாக இல்லாவிட்டால் ஒருவேளை நானும் காதல் செய்யும் தவறை செய்திருப்பேன். அதுவும் உங்களைத்தான். உங்கள் ஆளுமை, உங்கள் மாயம் நிறைந்த இந்த கருமையான கண்கள், இந்த கண்களில் ஏதோ ஒன்று இருக்கிறது. அது இந்த காரணமின்றி இந்த இதயத்தை உங்களை நோக்கி இழுக்கிறது. அகிலன் ஒரு மிகவும் அழகான மற்றும் கம்பீரமான மனிதர் என்பதை அவள் எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த விதமான போலி காரணமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டாள். அவர் ஒவ்வொரு பெண்ணின் கனவாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆண். ஆனால் அதிதிக்கு இல்லை. இது அவளுக்கு நன்றாக தெரியும், புரிந்திருந்தது. ஆனால் இதயம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? அந்த இதயம் இன்னும் அவரது துணிகளின் வாசனையை உணர்ந்து ஆவலுடன் துடித்துக் கொண்டிருந்தது. அவளது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது. ஈரமான கண்களை துடைத்துக் கொண்டே அவள் தன்னை சமாளித்துக் கொண்டு மெதுவாக முணுமுணுத்தாள். இதயமே, நீ உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் இந்த காதல் உனது எதிரியின் முன் உன்னை பலவீனமாக்கிவிடும். அவர் வெளியே வந்து அனைத்து வேலைக்காரர்களிடமும் எச்சரித்திருந்தார். இந்த பெண் பண்ணை வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அவளை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அவளது உணவு, மருந்துகள், இங்கு அவளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது. பின்னர் அவர் பையில் இருந்து சில பணத்தை எடுத்து கனியிடம் கொடுத்தார். நீ நாளை இந்த பெண்ணுக்கு தேவையான பொருட்களை சந்தையில் இருந்து வாங்கி வா. கனி பணத்தை கைகளில் வாங்கி கொண்டு தலையை ஆட்டினாள். ஆனால் பண்ணை வீட்டின் வேலைக்காரர்கள் இந்த முழு காட்சியையும் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர். எந்த அகிலன் ஒரு பெண்ணுடன் பேசுவதையும் தன்மான குறைவாக கருதினாரோ, இன்று வரை எந்த பெண்ணிடமும் நேரடியாக பேசாத அவர் இன்று ஒரு பெண்ணை பற்றி இவ்வளவு அக்கறை காட்டினார். ஏன், இரவு முழுவதும் அவளை பார்த்து கொண்டது, அவளை கவனித்துக் கொண்டது, அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டது. இது ஒரு அதிசயம் போல இருந்தது. உண்மையில் யார் இந்த பெண்? அவள் எங்கிருந்து வந்தாள்? அகிலனுடன் அவளுக்கு என்ன உறவு? ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவர்கள் மனதில் ஓடின. ஆனால் அகிலனிடம் ஏதாவது கேட்க யாருக்கும் தைரியம் இல்லை. அதிதி மெதுவாக படுக்கையில் இருந்து எழுந்து கழிவறைக்கு சென்றாள். நீண்ட நேரம் அவள் தன் முகத்தில் தண்ணீர் தெளித்துக் கொண்டே இருந்தாள். எரியும் கண்களுக்கு சிறிது ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. பின்னர் சோர்வுடன் மீண்டும் படுக்கையில் படுத்தாள். அவளது உடல்நிலை இன்னும் முழுமையாக சரியாகவில்லை. லேசான குளிர் உணர்வு அவளுக்கு இன்னும் இருந்தது. ஒருவேளை குளிர் அவளது உடலுக்குள் புகுந்து விட்டிருக்கலாம். அவள் விரைவாக போர்வையை போர்த்தி கொண்டாள். அடுத்து என்ன நடக்கும் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போதைக்கு அவள் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தாள். அகிலன் போன்ற ஒரு ஆபத்தான மனிதனுடன் ஒரே அறையில் இருந்த போதிலும் அவளுக்கு சிறிதும் பயம் ஏற்படவில்லை என்பது விசித்திரமாக இருந்தது. எவ்வளவு விசித்திரம் என்று குழப்பமான மனதுடன் அதிதி நினைத்தாள். ஒரு கணம் கூட அகிலன் தனக்கு எந்த தீங்கும் செய்வார் என்று அவள் உணரவில்லை. ஏனெனில் ஒரு மனிதனின் குணம் தெளிவாக இருக்கும்போது அதன் தாக்கம் அவனது முகத்தில் ஒளியாக பிரகாசிக்கும். மேலும் அதிதிக்கு அகிலனின் முகத்தில் அதே ஒளிதான் தெரிந்தது. அவர் தவறாக இருக்க முடியாது. அவளுக்கு எதுவும் தவறாக செய்ய முடியாது. ஆனால் இது அவளது அப்பாவித்தனமான எண்ணம் மட்டுமே என்று அதிதிக்கு தெரியாது. அவளையே காதுகளை பொத்திக் கொள்ள வைக்கும் அளவுக்கு தனக்கு சில நாட்களை காட்டப் போகிறவர் அகிலன்தான். காலை வந்தது, மாலையும் மறைந்தது. நாள் முழுவதும் அமைதியாக இருந்த நிலையில் பணிப்பெண் 3 முறை அதிதியின் அறைக்கு உணவு மற்றும் மருந்துகளுடன் வந்து சென்றிருந்தாள். இப்போது அவளது உடல்நிலையும் மிகவும் மேம்பட்டிருந்தது. கடுமையான காய்ச்சலின் தாக்கம் மிகவும் குறைந்து விட்டது. ஆனால் மழையில் நனைந்ததாலும் நீண்ட காய்ச்சலினாலும் உடலில் ஆழ்ந்த பலவீனம் இருந்தது. அவள் எழ முயற்சிக்கும் போதெல்லாம் அவளுக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. அவளது நிலைமை இப்போதைக்கு சரியாக இருந்தது. ஆனால் அவளது இதயத்தில் இருந்த புயல் இன்னும் அமைதியாகவில்லை. நாள் முழுவதும் அகிலன் பண்ணை வீட்டிற்கு வரவில்லை. இரவு நேரத்தில் அவர் பண்ணை வீட்டிற்கு வந்தபோது
பணிப்பெண்ணிடம் அதிதியை பற்றி கேட்டார். அந்த பெண் இங்கிருந்து போகும் பேச்சை பற்றி எதுவும் பேசவில்லையா? பணிப்பெண் எல்லாவற்றையும் சொல்லி முடித்து அமைதியாக இருந்தபோது அவர் ஆச்சரியத்துடன் மீண்டும் கேட்டார். இல்லை ஐயா, இங்கிருந்து போவதை பற்றி அவள் எதுவும் பேசவில்லை. சரி, நீ போ, எனக்கு ஒரு கப் காபி கொண்டு வா. அதிதி ஒரு முறை கூட திரும்பிச் செல்வதை பற்றி பேசவில்லை என்பது அகிலனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாள் இரவு வீட்டை விட்டு வெளியே தங்கினாலே சாகும் நிலைக்கு செல்லும் பெண்கள் அல்லது அவர்களை வீட்டார் அடித்து துரத்தும் நிலை வரும்போது இந்த பெண் எப்படிப்பட்டவள்? ஒரு கணம் கூட வீடு திரும்புவதற்கு பிடிவாதம் பிடிக்கவில்லையே. ஆனால் அதிதி அகிலனிடம் போவதை பற்றி பேசவில்லை. ஏனென்றால் அவளுக்கு வேறு எங்கும் தங்குமிடம் இருக்கவில்லை. இங்கிருந்து போனால் வேறு எங்கு செல்வது? பசி, இயலாமை மற்றும் அவமானம் ஆகிய ஆபத்து அவளுக்கு முன்னால் இருந்தது. வெளியே அவளுக்கு என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? அவளது மரியாதை பாதுகாப்பாக இருக்குமா? அதனால் அவள் முடிவு செய்திருந்தாள். அகிலன் ஒருவேளை அவளை போகச் சொன்னாலும் அவள் கைகளை கூப்பி, என்னை இங்கே ஒரு மூலையில் ஒரு பணிப்பெண் போல வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் என்னை திருப்பி அனுப்ப வேண்டாம், அங்கே எனக்கு எதுவும் இல்லை என்று சொல்வாள். நாட்கள் மெதுவாக கடந்து கொண்டிருந்தன. அதிதி அகிலனின் பண்ணை வீட்டில் பாதுகாப்பாக இருந்தாள். ஆனால் அவளது இதயத்தில் புயல்கள் இருந்தன. ஒருபுறம் இதுவரை அவள் தனது எதிரி என்று நினைத்த அதே நபர்தான் அவளுக்கு தங்குமிடமும் புகலிடமும் கொடுத்தார். நிச்சயமாக அவரது அணுகுமுறை கடுமையாக இருந்தது. ஆனால் அவர் ஒருபோதும் அவளை வீட்டை விட்டு வெளியேறும்படி மிரட்டவில்லை. மறுபுறம் இரவின் இருளில் அவளை தள்ளி வெளியேற்றிய இரத்த பந்தம். அவளது அத்தையின் இரக்கமற்ற முகம் நினைவுக்கு வரும்போதெல்லாம் அவளது இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. அவளது மனதில் ஒரு போர் நடந்து கொண்டிருந்தது. உள்ளுக்குள்ளேயே அவள் உடைந்து போயிருந்தாள். அவள் அகிலனுக்கு மனதார நன்றி செலுத்தினாள். ஏனெனில் அவர் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, எந்த கணக்கையும் கேட்கவில்லை. அவளை இந்த பண்ணை வீட்டில் இருக்க அனுமதித்தார். மறுபுறம் விக்ரம் இன்னும் அகிலனிடமிருந்து ஏதாவது ஒரு நடவடிக்கையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் தனது மருமகள் காணாமல் போனது பற்றி போலீசில் புகார் கொடுக்கவில்லை. அவளை தேட எந்த முயற்சியும் செய்யவில்லை. அவரது மாளிகையில் எதுவும் நடக்காதது போலிருந்தது. இரத்த உறவுகள் வெறும் பெயரளவில் தானா என்று அதிதியின் இதயம் கூட கத்தி கேட்டது. அதற்கு பதிலாக மௌனம் மட்டுமே இருந்தது. அவர் அதிதியை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி அவளது மாமா விக்ரமிடம் பழிவாங்க விரும்பினார். ஆனால் ஒரு பலவீனமான ஆதரவற்ற பெண்ணின் உதவியுடன் தன் எதிரிகளிடம் பழிவாங்குவதற்கு அவரது இதயம் அனுமதிக்கவில்லை. அதனால் அவர் இதுவரை மௌனமாக இருந்தார். எந்த அகிலன் ஒரு பெண்ணின் நிழலை கூட தவிர்த்து வந்தாரோ, இன்று வரை எந்த பெண்ணையும் தொடாத அவர் பெண் என்றாலே எப்போதும் சரிப்படைந்தாரோ, அவரது இதயத்தில் மென்மை மற்றும் கருணை போன்ற உணர்வுகளுக்கு இடமே இல்லையோ, அதே அகிலன் இப்போது ஒவ்வொரு நாளும் அதிதியின் மாசுமையிலும் அவளது அழகிலும் அவளது தாழ்ந்த பார்வையிலும் எங்கோ தொலைந்து போய் கொண்டிருந்தார். அவருக்கு தன் மீது கோபமும் வந்தது. அவருக்கு கடுமையான எரிச்சல் ஏற்பட்டது. ஏனெனில் எந்த பெண்ணின் முன் தன் இதயம் இப்படி குனியக்கூடாது என்று அவர் விரும்பினார். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அதிதி அவரது ஆன்மாவிற்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று அவர் அறிந்திருந்தார். மெதுவாக அவள் அறையை விட்டு வெளியே வர ஆரம்பித்தாள். பண்ணை வீட்டின் வேலைகளில் உதவவும் ஆரம்பித்தாள். அவள் காலை முதல் மாலை வரை ஒரு இயந்திரம் போல பண்ணை வீட்டில் இங்கும் அங்கும் ஓடி வேலைகளில் ஈடுபட்டாள். உள்ளே மட்டுமன்றி அவள் கால்நடைகள் இருக்கும் கொட்டகைக்கும் சென்று சுத்தம் செய்வதில் அதிக கவனம் செலுத்தினாள். அவளது இருப்பில் ஒரு விசித்திரமான கவர்ச்சி இருந்தது. அனைத்து வேலைக்காரர்களும் அவளை சுற்றியே திரிவார்கள். அவளது பேச்சை குனிந்து கேட்பார்கள். அகிலன் தனது ஜன்னலில் இருந்து அமைதியாக அதிதி வேலை செய்வதை பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் அவர் நேரில் வருவதை தவிர்த்தார். தனக்குள்ளேயே ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவள் தோட்டத்து புல்வெளியில் செடிகளுக்கு அருகில் அமர்ந்திருப்பதை கண்டபோது அவரால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. தோட்டத்திற்குள் வந்து விட்டார். அதிதியின் முழு குடும்பத்தையும் அவர் வெறுக்கிறார் என்பது அவருக்கு தெரியும்.
ஆனால் இந்த பெண்ணின் மீது ஏன் அவரால் அந்த வெறுப்பை காட்ட முடியவில்லை என்று அவருக்கு புரியவில்லை. அதிதி செடிகளுக்கு அருகில் தரையில் அமர்ந்திருந்தாள். அப்போது அவர் அவளுக்கு அருகில் முழங்காலிட்டு அமர்ந்தார். அவள் மும்முரமாக செடிகளை பார்த்து கொண்டிருந்ததால் அகிலன் வருவதை கூட உணரவில்லை. என்ன சொல்கிறாய்? அவரது கனமான எதிரொலிக்கும் குரல் அதிதியின் காதுகளில் விழுந்தபோது அவள் பயந்து எழுந்தாள். அவள் பதட்டமடைவதை பார்த்த அகிலனின் உதடுகளில் லேசான புன்னகை வந்தது. ஏன் என்று தெரியவில்லை. அவர் முகத்தை திருப்பிக் கொண்டு சிரித்தார். அருகில் நின்றிருந்த தோட்டக்காரன் இந்த காட்சியை கண்டு திகைத்தான். அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அகிலன் ஐயா சிரிக்கிறாரா? இது ஒரு கனவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து தன் கண்களை தேய்த்து பார்த்தான். உங்களுக்கு ஏதேனும் வேலை இருந்ததா என்று பயந்தபடி மெதுவாக கேட்டாள் அதிதி. நான் கேட்டேன், இங்கே என்ன செய்கிறாய்? உனக்கு செடிகள் பிடிக்குமா? அவரது கேள்வி அர்த்தமற்றதாக இருந்தது. ஆனால் அவரது குரலில் ஏதோ வேறு ஒரு விஷயம் இருந்தது. தோட்டக்காரன் இன்னும் குழப்பத்தில் தான் இருந்தான். ஆமாம், எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் என் அம்மாவுக்கும் மிகவும் பிடித்திருந்தது. செடிகள் இல்லாத வீடு வறண்ட நிலம் போல பாழடைந்ததாக இருக்கும் என்று அவள் சொல்வாள். அவளது கண்களில் தாயின் நினைவு வந்து போனது. முகம் சோகமடைந்தது. என் அம்மாவுக்கும் பூச்செடிகள் மிகவும் பிடிக்கும் என்று அகிலனின் குரலும் மிகவும் மெல்லியது. அவள் அடிக்கடி செடிகளுக்கு அருகில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பாள். அகிலனுக்கும் தன் தாயின் நினைவு வந்தது. அதிதியின் கண்களில் இருந்த நீர்த்துளிகளை பார்த்து யாரும் தன் கண்களில் உள்ள ஈரத்தை காணாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். பின்னர் பெரிய அடிகளுடன் அங்கிருந்து கிளம்பி சென்றார். அவர் ஒரு ஆண். உலகில் ஆண்கள் அழ அனுமதிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் பலவீனமாக காணப்படக்கூடாது. தீபாவளி வந்தபோது அனைத்து வேலைக்காரர்களும் விடுமுறை கேட்க தொடங்கினர். ஒவ்வொரு முறையும் போலவே இந்த முறையும் அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு செல்ல விரும்பினர். பண்ணை வீட்டில் கால்நடைகளை பராமரிக்க 2 வேலைக்காரர்கள் மட்டுமே தங்கினர். ஆனால் இந்த முறை அதிதி தனியாக இருக்க போகிறாள் என்ற எண்ணம் வந்தபோது அகிலனுக்கு ஒருவித விசித்திரமான அமைதியின்மை ஏற்பட்டது. அதனால் அவர் இந்த முறை வேலைக்காரர்களுக்கு விடுமுறை கொடுக்க மறுத்துவிட்டார். அதிதி மாளிகைக்கு செல்ல மாட்டாள் என்று அவருக்கு தெரியும். அவள் ஏன் இங்கு இருக்கிறாள், ஏன் மாளிகைக்கு போவதில்லை என்று அவர் இதுவரை அவளிடம் ஒருபோதும் கேட்கவில்லை. அவள் ஏன் இங்கே தங்குகிறாள்? ஒருவேளை அவரது கேள்வி அவளை தன்னை விட்டு தூர விலக்கி விடுமோ என்று அவர் பயந்திருக்கலாம். அனைத்து வேலைக்காரர்களும் அதிதி அருகில் கூடி அவளை அகிலனிடம் சென்று பேசுமாறு கூறினர். அனைவரது கட்டாயத்தினாலும் அதிதி அகிலனின் அறைக்கு வந்தாள். அவர் இந்த நேரத்தில் ஓய்வு அறையில் இருந்தார். சிகரெட் புகைத்துக் கொண்டே ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். அதிதி கதவை தட்டினாள். அகிலன் தலையை நிமிர்ந்து பார்த்தார். அவள் கதவருகே தயங்கியவாறு நின்றிருந்தாள். அகிலன் உடனடியாக தனது சிகரெட்டை மறைத்துக் கொண்டார். ஆனால் அதிதி அதை பார்த்து விட்டாள். அவள் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். அகிலன் அவளை உள்ளே வர அனுமதித்து கேள்விக்குரிய பார்வையுடன் அவளை பார்த்தார். அந்த வேலைக்காரர்கள் அனைவரும் தங்கள் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறார்கள். தீபாவளி அல்லவா? தீபாவளியை சொந்தங்களுடன் தானே கொண்டாடுவார்கள். தயவு செய்து அவர்களுக்கு விடுமுறை கொடுங்கள் என்று அதிதி தனது விரல்களை முறுக்கியவாறு மிகவும் பணிவுடன் சொன்னாள். அவளது குரலில் ஒருவித அப்பாவித்தனம் இருந்தது. அது எங்கோ அகிலனின் இதயச் சுவர்களில் ஒரு விரிசலை ஏற்படுத்தியது. மற்றவர்களுக்காக விடுமுறை கேட்க வந்திருக்கிறாயா நீ? நீ இந்த திருவிழாவை உன் சொந்தங்களுடன் கொண்டாட வேண்டாமா? நீ திரும்பி போக விரும்பவில்லையா? இறுதியாக அகிலன் அவளிடம் கேள்வி கேட்டார். இந்த கேள்விக்கு அஞ்சியே அதிதி இங்கு வந்த முதல் நாளில் இருந்தே இருந்தாள். இல்லை, நான் போக விரும்பவில்லை. எனக்கு விடுமுறை எதுவும் தேவையில்லை. ஏனென்றால் எனக்காக யாரும் காத்திருக்கவில்லை என்று அடைக்கப்பட்ட குரலில் அதிதி பதிலளித்தாள். அங்கிருந்து புறப்படத் தொடங்கினாள். அவளது கண்களில் கண்ணீரை கண்ட அகிலன் ஒரு கணம் கலங்கி போனார். ஆனால் அவளை நிறுத்தி தனது கைகளால் அவளது கண்ணீரை துடைக்க அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர் எரிச்சலுடன் சிகரெட்டை எரிந்துவிட்டு புத்தகத்தை மீண்டும் அலமாரியில் வைத்தார். இதயத்தின் அமைதியின்மையால் கட்டாயப்படுத்தப்பட்டு அவர் தோட்டத்திற்குள் வந்தார்.
இப்போது எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்துவது கடினமாகிவிட்டது. அந்த கணம் அகிலன் மற்றொரு உண்மையை உணர்ந்தார். அவர் அதிதியின் அன்பில் மோசமாக சிக்கியிருந்தார். அவருக்கு அந்த பெண்ணின் பழக்கமாகிவிட்டது. அவளது இருப்பு, அவளது அமைதி எல்லாமே இப்போது அவரது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன. ஆனால் அவர் தனது தலையை உலுக்கினார். இல்லை, இது ஒரு சதியாக இருக்கலாம். விக்ரம் வேண்டுமென்றே இவளை இங்கே அனுப்பியிருக்கலாம். ஒருவேளை அவள் என் ரகசியத்தை திருட முயற்சிக்கிறாள், அல்லது என் வாழ்க்கையின் போக்கை புரிந்து கொண்டு பின்னர் எனக்கு தீங்கு விளைவிக்க நினைக்கிறாள். அவரது மனம் எல்லா வகையான எதிர்மறை எண்ணங்களாலும் நிரம்பியது. அதனால்தான் அவள் ஒருபோதும் திரும்பி போவதை பற்றி பேசவில்லை. அந்த இரவில் மாளிகையை விட்டு வெளியே வந்ததற்கான காரணத்தையும் சொல்லவில்லை. நிச்சயமாக இது ஒரு வலைதான். இங்கு இருந்தபோது அவளுக்கு எனக்கு எந்த தீங்கும் செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை போலும். அதனால் இப்போது அவள் ஒரு புதிய தந்திரம் செய்கிறாள், என்னை அவளது மோக வலையில் சிக்க வைக்க. அகிலனின் மனதில் சந்தேகம் நிறைந்தது. அவருக்கு தெரியாது, அறையில் படுத்திருக்கும் அதிதிக்கு வெளியே நிற்கும் அகிலன் அவளை பற்றி என்னவெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார், என்னென்ன சந்தேகங்களில் சிக்கி இருக்கிறார் என்று சிறிதும் தெரியாது. அடுத்த நாள் அகிலன் அனைத்து வேலைக்காரர்களுக்கும் விடுமுறை கொடுத்தார். அவர்களுக்கு வீட்டிற்கு செல்ல அனுமதி கிடைத்த போது அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி பரவியது. ஆனால் அனைவரும் அகிலனுக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக நேராக அதிதியின் அறையை நோக்கி ஓடினர். ஒருவர் பின் ஒருவராக அவளுக்கு மனதார நன்றி கூற தொடங்கினர். அதிதி ஆச்சரியப்பட்டாள். அவளது பேச்சிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் எப்படி கிடைத்தது என்று அவளுக்கு புரியவில்லை. யாருடைய பேச்சையும் கேட்காத அந்த மனிதர் இன்று அவளது பேச்சை கேட்டார். அவளது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவள் கதவை மூடிவிட்டு அழ ஆரம்பித்தாள். காரணம் என்னவென்று தெரியவில்லை. சும்மாவே கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இதயம் கனத்திருந்தது. ஒருபுறம் ஒரு அந்நியன் இருந்தான். அவர் அவளது எதிரியாகவும் கருதப்பட்டார். ஆனாலும் அவர் அவளுக்கு இந்த பண்ணை வீட்டில் புகலிடம் கொடுத்திருந்தார். மறுபுறம் அவளது சொந்தக்காரர்கள் அவளை நோக்கி சொற்களால் கூர்மையான கத்திகளை வீசி ஒரு நொடியில் அவளை ஆதரவற்றவளாக்கினார்கள். அதிதி அந்த நொடியே ஒரு முடிவை எடுத்தாள். என்ன நடந்தாலும் சரி, இப்போது அவள் இந்த இடத்தை விட்டு எங்கும் போக மாட்டாள். தேவைப்பட்டால் அவள் அகிலனின் கால்களில் தலை வைத்து அழுவாள். ஆனால் திரும்பி போக மாட்டாள். அவள் மாலை வரை இப்படி அழுது கொண்டே இருந்தாள். அவளது கண்கள் வீங்கி இருந்தன. இமைகள் கனமாகி தலையில் கடுமையான வலி இருந்தது. மறுநாள் காலையில் அகிலன் டிவியில் சேனலை மாற்றிக்கொண்டிருந்தார். ஒருவேளை அதிதி தனது மனநிலையை புரிந்து கொண்டாள் என்று அவர் நினைத்தார். அதனால்தான் அவள் அவர் முன் வரவில்லை என்று எண்ணினார். அவர் மீண்டும் மீண்டும் அவளது அறையை நோக்கி பார்த்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் கதவு மூடியே இருந்தது. வீடு முழுவதும் எப்போதும் கலகலப்பாக இருக்கும் அந்த பெண் இன்று ஏன் தன் அறையில் பூட்டி இருக்கிறாள் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். அவளுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? வெவ்வேறு வகையான எண்ணங்களும் கவலைக்குரிய சந்தேகங்களும் அவரது மனதில் வர ஆரம்பித்தன. அப்போது அவரது மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பை கேட்டவுடன் அகிலன் எல்லாவற்றையும் புறக்கணித்து நேராக வெளிக்கதவை நோக்கி நடந்தார். அதே நேரத்தில் அதிதியும் தனது அறை கதவை திறந்தாள். ஆனால் அகிலன் இவ்வளவு அவசரமாக வெளியே செல்வதை பார்த்து அவளது இதயம் நடுங்கியது. அகிலன் மற்றும் விக்ரம் இடையே பல வருட பகை இருக்கிறது என்று அவளுக்கு நன்றாக தெரியும். மாமா ஏதாவது தாக்குதல் நடத்தி விட்டாரா? அவளது இதயம் சந்தேகத்தால் நிரம்பியது. அகிலனின் முகத்தில் இருந்த பாவனைகள் சாதாரணமாக இல்லை. ஏதோ தவறு நடந்திருந்தது. அதிதியின் இதயம் பயப்பட ஆரம்பித்தது. அவள் உடனே வீட்டின் ஒரு மூலையில் இருந்த ஒரு சிறிய கோவிலுக்கு ஓடிச் சென்று கைகளை கூப்பி கண்ணீருடன் கடவுளிடம் அகிலனின் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள். கடவுளே, அகிலனை பாதுகாக்கவும். அவர் இல்லாமல் எனக்கு எதுவும் தேவையில்லை. அகிலனுக்காக ஏன் பிரார்த்தனை செய்கிறாள் என்று அவளுக்கே புரியவில்லை. அவள் இரவு முழுவதும் வாசல் பக்கமே பார்த்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு சத்தத்திற்கும் திடுக்கிட்டாள். அவளது முகத்தில் இருந்த கவலையை பார்த்து அங்கு இருந்த 2 வேலைக்காரர்களும் கலக்கமடைந்தனர். அவளை தேற்றினர். ஆனால் அவளது மனம் அமைதியாகவில்லை. நடு இரவு கடந்து விட்டது.
அடுத்த நாள் மதியம் 1 மணிக்கு அகிலன் எப்படியோ பண்ணை வீட்டிற்கு திரும்பினார். அவரை பார்த்த உடனேயே அதிதி அலறினாள். ஏனென்றால் அவரது கையில் இருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவரது நெற்றியில் வெள்ளை துணி கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அதுவும் இரத்தத்தால் நனைந்திருந்தது. உடலில் காயங்கள் நிரம்பி இருந்தன. அவள் செருப்பில்லாமல் அகிலனை நோக்கி ஓடி நடுங்கும் குரலில் கேட்க ஆரம்பித்தாள். உங்களுக்கு என்ன நடந்தது? நீங்கள் எப்படி இவ்வளவு காயமடைந்தீர்கள்? நேற்று இரவு எங்கு போயிருந்தீர்கள்? அகிலனின் முன் எப்போதும் அடக்கமாக இருந்த அதிதி இன்று கட்டுப்பாட்டை இழந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தாள். முதலில் டாக்டரை கூப்பிடு. இந்த கேள்வி பதில்கள் பிறகு இருக்கட்டும். நீ என் மனைவி இல்லை. இப்படி என் முன்னால் வந்து கேள்வி கேட்க துணிகிறாய். உன் வரம்புக்குள் இருந்து பேசு. அவரது வார்த்தைகளில் கோபம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஏன் என்று தெரியவில்லை. அகிலன் திட்டியதால் அவளது கண்களில் கண்ணீர் மிதக்க ஆரம்பித்தது. அவள் தனது தலையை தாழ்த்தி கொண்டாள். அந்த கண்ணீரை அகிலனிடமிருந்து மறைத்தாள். அகிலன் ஆச்சரியத்துடன் அந்த பெண்ணை பார்த்தார். அவள் ஏன் அவருக்காக இவ்வளவு கவலைப்படுகிறாள்? ஆனால் தலையில் எழுந்த வலி அலைகள் அவரை அமைதிப்படுத்த விடவில்லை. அவர் சோபாவில் தன்னை சரித்து கொண்டார். அவரது கண்களில் லேசான ஈரம் இருந்தது. ஆனால் அதிதி உடனடியாக மருத்துவரை அழைத்தாள். டாக்டர் வரும் வரை அவள் சில நேரம் கதவையும் சில நேரம் அகிலனையும் பார்த்து கொண்டிருந்தாள். டாக்டர் அவரது காயங்களுக்கு கட்டு போட்டு விட்டு சென்றபோது அவள் அமைதியாக சமையலறைக்கு வந்து அங்கு நின்று விம்மி அழுதாள். என்ன நடக்கிறது என்று அவளுக்கு புரியவில்லை. யார் அவளுக்கு ஆதரவு கொடுத்தாரோ அவரே அவளை தன்னை விட்டு தூர விலக்குகிறார். சிறிது நேரம் கழித்து ஒரு வேலைக்காரன் வந்து உங்களை முதலாளி அழைத்தார் என்றான். அதிதி நடுங்கியவாறு அறைக்குள் சென்றாள். அகிலன் காயங்கள் நிறைந்திருந்த போதிலும் எங்கோ செல்ல தயாராகி கொண்டிருந்தார். அவள் ஆச்சரியப்பட்டாள். அவள் எதையாவது கேட்பதற்கு முன்பே அகிலன் அவளது கையை பிடித்து நேராக வெளியே இழுத்துச் சென்றார். அகிலன், என் கையை விடுங்கள், எங்கு கொண்டு போகிறீர்கள் என்று பயந்து கேட்டாள். ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளை காரில் உட்கார வைத்துவிட்டு காரை ஓட்டத் தொடங்கினார். அவள் மீண்டும் மீண்டும் கேட்டு சோர்வடைந்த போது அவளும் அமைதியானாள். அகிலனும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அகிலன் ஒரு சிறிய கோவிலுக்கு முன்னால் காரை நிறுத்திய போது அவளது நிலை மேலும் மோசமானது. அவர் அவளது கையை பிடித்து கோவிலுக்குள் அழைத்துச் சென்றார். அங்கு திருமணத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்கனவே இருந்தன. இப்போது அவர் பண்டிதரிடம் திருமணம் செய்து வைப்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். பண்டிதர் தலையை அசைத்து மணமகனையும் மணமகளையும் மண்டபத்தில் உட்காரச் சொன்னார். அகிலன் அவளது அருகில் வந்து அவளது கையை தனது கைகளில் எடுத்தவாறு குளிர்ந்த ஆனால் கடுமையான தொனியில் சொன்னார். அமைதியாக உன் சம்மதத்துடன் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள். இல்லையெனில் இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதற்கு நீயே உன்னை தயார்படுத்திக் கொள். உண்மையில் என்ன நடக்கிறது என்று அதிதியால் நம்ப முடியவில்லை. இந்த திருமணத்திற்கு மறுத்தால் அகிலன் தனக்கு என்ன செய்வாரோ என்று அவள் பயப்படவில்லை. அவள் விரும்பியிருந்தால் இந்த திருமணத்தை மறுத்திருக்கலாம். ஆனால் அவளால் விரும்பியும் மறுக்க முடியவில்லை. அமைதியாக தன்னை அகிலன் பெயருக்கு அர்ப்பணித்தாள். பண்டிதர் மந்திரங்களை சொன்னார். தாலி கட்டப்பட்டது. நெருப்பை சுற்றி வந்து சடங்குகள் செய்யப்பட்டன. நேற்று வரை ஒரு பணிப்பெண்ணாக இருந்த அதிதி இன்று அகிலனின் தர்ம பத்தினியாகி விட்டாள். அகிலனின் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தனது தாயின் அவமானத்திற்கு விக்ரமிடம் நிச்சயமாக பழி வாங்குவேன் என்று சபதம் செய்திருந்தார். விக்ரம் அவர் குடும்பத்தின் மரியாதையின் மீது சேற்றை வாரி பூசினார். அவரது தாயின் குணம் சரியில்லை என்று சொல்லி இருந்தார். இந்த வதந்தியை பரப்பி கிராமம் முழுவதும் அகிலனின் தாயை பழி வாங்கினார். தனி ஒருத்தியாக முழு குடும்பத்தையும் நிர்வகித்த அந்த தாய் ஒரு விதவை. இப்போது கிராமம் முழுவதும் அவர் மீது விரல் நீட்ட ஆரம்பித்த போது அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் தற்கொலை செய்து கொண்டாள். அன்று முதல் அகிலனின் மனம் முற்றிலும் கல்லாகி போனது. தாயின் மறைவுக்கு பிறகு அவரது தாத்தா பாட்டிதான் அவரை கவனித்துக் கொண்டனர். மகனே, பழி வாங்காதே, தர்மத்தின் வழியை பின்பற்று.
கடவுள்தான் அனைவருக்கும் நீதி செய்வார் என்று தாத்தா எப்போதும் அவருக்கு போதிப்பார். ஆனால் தாத்தா மறைந்த பிறகு அதே தர்மத்தின் பெயரால் விக்ரமை தோற்கடிப்பதாக அகிலன் சபதம் செய்திருந்தார். இன்று மொத்த சொத்துக்கும் அதிதிக்கு மட்டுமே உரிமை உண்டு என்று அவர் அறிந்திருந்தார். அதிதியின் மூலம் இப்போது அவரால் முழு குடும்பத்தையும் மண்ணில் புதைக்க முடியும். மழை மற்றும் புயல் வீசிய அந்த இரவில் அதிதி தன் அறையில் ஒடுங்கி உட்கார்ந்திருந்தாள். வானம் மின்னலால் அதிர்ந்தது. பலத்த காற்று ஜன்னல்களை ஆட்டியது. அந்த பயங்கரமான சூழலில் அவள் நடுங்கி உட்கார்ந்திருந்தாள். இது போன்ற புயல் நிறைந்த வானிலையில்தான் அத்தை அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தியது இன்று வரை அவளுக்கு நினைவிருந்தது. அந்த நொடி இன்றும் அவளது ஆத்மாவில் ஒரு முள்ளை போல குத்தியது. அப்போது திடீரென்று கதவு திறந்தது. அகிலன் அறைக்குள் நுழைந்தார். முதலில் அதிதி ஏதோ நிழல் என்று நினைத்தாள். ஆனால் அவர் மொபைலின் டார்ச் லைட்டை எரிய விட்டவுடன் அகிலனின் முகம் தெளிவாக தெரிந்தது. நீங்கள் இங்கே இப்போது உண்மையாக இருக்கிறீர்களா என்று அதிதியின் பயந்த குரல் வெளிவந்தது. இல்லை, நான் பேய் வந்திருக்கிறது. என்னை தவிர இரவு நேரத்தில் உன் அறைக்கு வர யாருக்கு தைரியம் இருக்கும் என்று அகிலன் கிண்டல் செய்தார். ஆனால் அவரது குரலில் கோபத்தை விட கவலையே அதிகமாக இருந்தது. எனக்கு மிக அதிகமாக பயமாக இருந்தது அகிலன். நீங்கள் வரவில்லை என்றால் எனக்கு ஏதோ ஆகி இருக்கும் என்று அதிதி சத்தமாக அழ ஆரம்பித்தாள். அகிலன் ஒரு கணம் அமைதியாக இருந்தார். பின்னர் அவளது கண்ணீரை பார்க்க முடியாமல் அவளுக்கு அருகிலேயே அமர்ந்தார். எல்லோரும் போய்விட்டார்கள். இங்கே யாரும் இல்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. நீங்கள் சரியாக இல்லை. உங்களுக்கு இவ்வளவு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதற்கு பிறகும் நீங்கள் எங்கோ போய்விட்டீர்கள். உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தால்? அவள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அகிலன் அவளது பேச்சில் குழப்பமடைந்தார். தான் வெறும் ஒரு துருப்புச்சீட்டு என்று நினைத்த அதே அதிதியா இவள்? இந்த பெண் உண்மையிலேயே அப்பாவியா? அவர் அவளது கண்ணீரை துடைக்க முயற்சிக்கவில்லை. ஆனால் அவரது இதயம் இப்போது உருக ஆரம்பித்தது. அதிதியின் கண்ணீர், அவளது கவலை, அவளது தனிமை, இவை அனைத்தும் பொய்யாக தெரியவில்லை. அகிலன் அதிதிக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தார். பின்னர் எல்லையற்ற அன்புடன் அவளை தன் அணைப்பிற்குள் இறுக்கிக் கொண்டார். அவள் அழுவதை அவரால் சற்றும் பார்க்க முடியவில்லை. அதிதியும் அவரிடம் ஒட்டிக்கொண்டு சத்தமாக அழ ஆரம்பித்தாள். உங்களுக்கு காயம் பட்டிருந்தது. நீங்களும் என்னை திட்டினீர்கள். பிறகு நீங்களே என்னை திருமணம் செய்தீர்கள். அதன் பிறகு என்னை எவ்வளவு புறக்கணித்தீர்கள். உங்களிடம் பேச எனக்கு மனமில்லை. உங்கள் மீது கோபம் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எங்காவது தூர போய்விட வேண்டும். அங்கே நீங்கள் என் முகத்தை கூட பார்க்க கூடாது என்று அவள் அழுகையுடன் புகார் செய்யும் தொனியில் பேசினாள். அவள் அகிலனின் சட்டையிலேயே தன் மூக்கை தேய்த்தாள். அதிதியின் இந்த அப்பாவி செயலை கண்டு அகிலன் மெதுவாக புன்னகைத்தார். அவள் மிகவும் அப்பாவியாக இருந்தாள், ஒரு குழந்தை போல. அப்போது அவர் மிகவும் முன்பே கேட்டிருக்க வேண்டிய கேள்வியை கேட்டார். அதிதி, அந்த இரவு நீ சாலையில் தனியாக திரிந்து கொண்டிருந்தாய், மழையில் முற்றிலும் நனைந்து. அந்த நேரத்தில் வெளியே செல்வது உயிருக்கே ஆபத்தானது. அப்படி இருந்தும் நீ ஏன் வெளியே சென்றாய்? அகிலன் முதல் முறையாக அதிதியை தன் வாழ்க்கையில் கொண்டு வந்த அன்றே இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். அன்று கேட்டிருந்தால் ஒருவேளை இருவருக்கும் இடையே இவ்வளவு தவறான புரிதல்கள் வந்திருக்காது. அதிதியின் கண்கள் மீண்டும் நிறைந்தன. என் அப்பா இல்லை. அவர் போனவுடனேயே என் சொந்தக்காரர்கள் அணுகுமுறை எனக்கு நரகமாக மாறிவிட்டது. முன்பும் மாமாவும் அத்தையும் என்னை திட்டினார்கள். ஆனால் அப்பா இருக்கும் வரை அவர்கள் என் மீது கை வைக்க துணியவில்லை. ஆனால் அவர் போனவுடனேயே எல்லோருக்கும் சுதந்திரம் கிடைத்தது. அந்த இரவு நான் செய்த தவறு என்னவென்றால், எனக்கு பசியாக இருந்தது. அதனால் இரவு 11 மணிக்கு சமையலறையில் சாப்பிடச் சென்றேன். அத்தை பார்த்து விட்டாள். கோபத்தில் கொந்தளித்தாள். நீ தினமும் ஒளிந்து இங்கே சாப்பிட வருகிறாயா? அதனால் தான் சமையலறையில் வைத்திருக்கும் உலர் பழங்களும் காரமான பிஸ்கட்டுகளும் இவ்வளவு சீக்கிரம் காலியாகி விடுகின்றன என்று நான் நினைத்தேன் என்று சொல்லி என் மீது கை வைக்க ஆரம்பித்தாள்.
பின்னர் நடு இரவிலேயே என்னை துரத்தி விட்டாள். ஒருவேளை அவள் முன்பே ஒரு வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்திருக்கலாம், என்னை அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற. அந்த இரவு அவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது. நான் அழுது அவளிடம் கெஞ்சினேன். அவள் கால்களை பிடித்தேன். நான் மழையில் நனைந்து கொண்டிருந்தேன். பின்னர் மயக்கமடைந்தேன். உணர்வு வந்தபோது இந்த அறையில் என்னை கண்டேன். நீங்கள் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தீர்கள். நீங்கள் மட்டும் இல்லை என்றால் என் மரியாதை என்றோ நசுக்கப்பட்டிருக்கும். நான் ஒரு தவறான மனிதனின் கைகளில் சிக்கி இருந்தால் அவன் நிச்சயமாக என்னை சுரண்டி இருப்பான். ஆனால் கடவுள் உங்களை எனக்கு தேவதூதர் போல அனுப்பினார். அதிதி அகிலனின் கழுத்தை கட்டிக்கொண்டு மீண்டும் அழ ஆரம்பித்தாள். அகிலனின் இதயத்தில் ஒரு விசித்திரமான வரி எழுந்தது. தான் தந்திரமான பொய்க்காரி, வஞ்சகி என்று நினைத்தவள் எவ்வளவு அப்பாவி! அந்த கணமே அகிலன் ஒரு முடிவை எடுத்தார். இனி அதிதியின் பாதுகாப்பை தன்னுடையதை காட்டிலும் மேலாக கவனிப்பார். அவர் அவளை தன் இதயத்தில் பொத்தி வைத்துக் கொள்வார். அவளுக்கு ஒருபோதும் எந்த துன்பத்தையும் வரவிட மாட்டார். அவர் அதிதியை இன்னும் இறுக்கமாக தன் மார்போடு அணைத்துக் கொண்டார். அவளது நெற்றியில் தன் உதடுகளை பதித்தார். அதிதியின் இவைகள் நடுங்கின. அறையில் இருளாக இருந்தது. சைட் லேம்ப் மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. லேசான வெளிச்சம் அவளது முகத்தில் விழுந்தது. அவள் தனது அப்பாவித்தனத்துடன் அகிலனின் இதயத்தில் மேலும் இறங்கிக் கொண்டிருந்தாள். அவர் அவளது மென்மையான இதய துடிப்பின் மீது சாய்ந்தார். அவரது இந்த செயலால் அதிதி முற்றிலும் ஒடுங்கிவிட்டாள். அகிலன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அவளது நடுங்கும் குரல் வெளிவந்தது. அகிலன் அவளது கண்களை பார்த்து கொண்டே சொன்னார், காதல் செய்கிறேன் உன்னை. அது புரிந்த உடனேயே உன்னை திருமணம் செய்தேன். இப்போது நீ என் மனைவி. இன்று நமது திருமணத்தின் முதல் இரவு. திருமணத்தின் முதல் இரவு என்ன செய்யும் என்று உனக்கு தெரியாதா, பைத்தியக்கார பெண்ணே? ஆனால் அதிதி திடீரென்று வந்த இந்த ஆவேசத்திற்கு தயாராக இருக்கவில்லை. அவளது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. வெட்கத்தில் அவளது முகம் சிவந்து போனது. அவள் சற்று நெளிந்தாள். ஆனால் அகிலன் இவ்வளவு சீக்கிரம் ஏதேனும் சம்மதமின்மை இருக்கிறதா என்று அவளது முகத்தை மேலே தூக்கி அவளது கண்களை பார்த்தார். அதிதி உடனடியாக பார்வையை தாழ்த்தி தலையை இல்லை என்று அசைத்தாள். அவளது இந்த அப்பாவித்தனமான பாவனையை பார்த்து அகிலனின் உதடுகளில் ஒரு விஷமமான புன்னகை பரவியது. அப்படியானால் நான் இதையெல்லாம் உன்னுடன் செய்ய வேண்டும் என்று நீயும் விரும்புகிறாய்? அவர் அவளது மென்மையான இதய துடிப்பை ஒரு கையால் பற்றி கொண்டவாறு சொன்னார். அதிதியின் உதடுகளில் இருந்து ஒரு பெருமூச்சு வெளிவந்தது. ஆனால் அவர் அவளது கணவர் என்றும் ஒரு நல்ல மனைவி போல அவருக்கு அவளது உரிமையை கொடுக்க வேண்டும் என்றும் அவள் நன்கு அறிந்திருந்தாள். அவர் அதிதியின் ஒவ்வொரு உணர்வையும் தனது அன்பால் நனைத்தார். அகிலனின் முன் வந்த ஒரு சிறிய உண்மை அதிதியின் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. இருவரும் ஒருவருக்கொருவர் கரங்களில் உலகை மறந்திருந்தனர். அதிதியும் ஒரு உண்மையான மனைவி போல தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தாள். அகிலன் அவளது ஆன்மாவின் ஆழம் வரை இறங்கிவிட்டார். மற்ற எல்லா உணர்வுகளும் இப்போது பின்னுக்கு தள்ளப்பட்டன. அடுத்த நாள் காலை அதிதி முழு உலகமே கிடைத்தது போல நிம்மதியாக அகிலனின் கைகளில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது மரியாதையை பாதுகாத்த, அவளது உயிரை காப்பாற்றிய அந்த கூரை இப்போது நிரந்தரமாக அவளுடையதாகி விட்டது. அகிலன் அவளது உடலை தன் பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டார். இனி யாரும் அவளுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. அவள் மீண்டும் மீண்டும் அகிலனை அன்பான கண்களால் பார்த்தாள். ஒரு அறிமுகமில்லாத பெண்ணை தன் வீட்டிற்கு கொண்டு வந்து அடைக்கலம் கொடுத்து மாத கணக்கில் தன் வீட்டிலேயே வைத்து பின்னர் அவளை தன் மனைவியாக்கிக் கொள்பவர் யார்? இவை அனைத்தும் சினிமாக்களிலோ அல்லது கதைகளிலோ தான் நடக்கும். நிஜ உலகில் வேட்டையாடும் ஓநாய்கள் தான் சுற்றித் திரிகின்றன. அவை ஒரு ஆதரவற்ற பெண்ணை தேடிக் கொண்டிருக்கின்றன. அதிதிக்கு இது போன்ற துன்பத்தை அனுபவிக்க நேரிடவில்லை. ஆனால் இந்த சமூகத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டாள். அவள் அகிலனின் மார்பில் தன் உதடுகளை வைத்து கண்ணீருடன் அவருக்கு நன்றி தெரிவித்தாள். அதற்கு அகிலன் அவளை மீண்டும் தன் அணைப்பிற்குள் இறுக்கிக் கொண்டு, இனிமேல் நன்றி போன்ற வார்த்தைகளை ஒருபோதும் சொல்லாதே.
எப்போது உன் மீது காதல் வந்தது என்று தெரியவில்லை. நான் உனக்காக செய்யும் அனைத்தும் என் சமாதானத்திற்காகவே செய்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது என் இதயத்திற்கு அமைதி கிடைக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அதிதியின் நெற்றியில் தன் உதடுகளை பதித்தார். அதிதியும் நிம்மதியுடன் கண்களை மூடிக்கொண்டாள். இப்போது அகிலன் அவளை இன்னும் பலப்படுத்த விரும்பினார். அவளது உரிமையை பெற்றுத்தர விரும்பினார். அதற்காக அவர் முழு திட்டத்தையும் தயாரித்திருந்தார். முதலில் அதிதி ஒரு ஒற்றர் போல இந்த வீட்டிற்கு வந்தாள் என்று அவர் நினைத்தார். விக்ரம் அவளை அனுப்பியிருக்கிறார் என்று எண்ணினார். ஆனால் அதிதியின் உண்மை அவருக்கு தெரிந்தபோது அவளது ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் அவருக்கு நம்பிக்கை பிறந்தது. இப்போது அவர் அதிதிக்கு நீதியை பெற்றுத் தருவது மட்டுமல்லாமல் தன் தாயின் பழிவாங்கலையும் முடிக்க விரும்பினார். மேலும் அதிதிக்கு நேர்ந்த ஒவ்வொரு அநீதிக்கும் கணக்கு தீர்க்க விரும்பினார். வேலைக்காரர்களுக்கு அவர்களின் திருமணம் பற்றிய செய்தி கிடைத்திருந்தது. அவர்கள் இருவரையும் ஒரே அறையில் ஒன்றாக பார்த்தபோது அவர்கள் மகிழ்ச்சியில் பூரித்து போனார்கள். அகிலன் நாள் முழுவதும் வீட்டை விட்டு வெளியே இருந்தார். அதனால் அதிதி அவர் மீது கோபப்பட்டாள். ஆனால் அகிலன் தான் எந்த வேலைகளில் மும்முரமாக இருந்தார் என்று ஒருபோதும் சொல்லவில்லை. அவருக்கு ஏற்பட்ட காயம் விக்ரமின் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலின் விளைவு. நிலங்களில் நீர் பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. தொழிலாளர்கள் அவருக்கு தொலைபேசி மூலம் தகவல் கொடுத்தனர். அவர் அங்கே சென்றபோது விக்ரம் அவர் மீது நேரடியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினார். இப்போது விக்ரம் பல வழக்குகளில் சிக்கப் போகிறார். அவர் மோசடி செய்தார், நிலங்களை கைப்பற்றினார், மேலும் அகிலன் மீது கொலைவெறி தாக்குதலும் நடத்தினார். இப்போது அவரை சுற்றி வளைக்க சரியான நேரம் வந்துவிட்டது. இதில் அகிலன் முழுவதுமாக மும்முரமாக இருந்தார். ஆனால் அதிதி அவர் தன்னை புறக்கணிக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். அவள் தினமும் கோபத்துடன் தூங்கி போனாள். அகிலன் வரும்போது அவளை எழுப்பாமல் தூங்கி விடுவார். காலையில் எழுந்து பொய்யான சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு வெளியேறுவார். இப்போது அதிதிக்கு உண்மையிலேயே அகிலன் மீது கோபம் வர ஆரம்பித்தது. ஆனால் அவள் ஒன்றும் செய்ய இயலாதவளாக இருந்தாள். இன்று அகிலன் தினமும் வருவதை விட சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்துவிட்டார். அதிதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் தன் கைகளால் அகிலனுக்காக சமைத்தாள். மிகவும் அன்புடன் அவருக்கு ஊட்டிவிட்டாள். அகிலனும் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். நாளை காலை தயாராக இரு, ஒரு மிக முக்கியமான இடத்திற்கு போக வேண்டும். வேண்டாம் அகிலன், நான் எங்கும் வரவில்லை என்று அதிதி உடனடியாக மறுத்துவிட்டாள். வெளியே போக எனக்கு பயமாக இருக்கிறது. அகிலனின் கண்களில் இருந்த அதிருப்தியை பார்த்து அவள் உடனடியாக சமாதானம் சொன்னாள். ஐயோ இல்லை அகிலன், அது முன்னாடி இருந்தது. இப்போது உங்களுடன் போனால் என்ன பயம்? நீங்கள் கூட இருக்கும்போது எந்த பதட்டமும் இல்லை. அகிலன் அவளை தன் அணைப்பிற்குள் எடுத்து படுக்க வைத்தார். பல நாட்களுக்கு பிறகு அகிலனின் அண்மை அதிதியையும் மலர செய்தது. அவள் மீண்டும் அவர் கைகளில் தொலைந்து போனாள். அடுத்த நாள் காலை அதிதி தயாராகி அகிலனுடன் கிளம்பினாள். ஆனால் அகிலன் அவளை நேராக நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார். அங்கு எதிரில் விக்ரம் நின்று கொண்டிருந்தார். வழியிலேயே அகிலன் அதிதியிடம் எல்லாவற்றையும் சொல்லி இருந்தார். அவர் மீது தாக்குதல் நடத்தியவர் மற்றும் அதிதியின் தந்தையின் கொலையாளி வேறு யாருமில்லை, அவரது மாமா விக்ரம் தான். அகிலனின் பேச்சுக்களை அதிதியால் நம்ப முடியவில்லை. மற்றதெல்லாம் சரி, ஆனால் அவளது மாமா எப்படி கொலையாளியாக இருக்க முடியும்? அதிதியின் பதிலை கேட்ட அகிலன் உள்ளுக்குள் அதிர்ந்து போனார். அவர் அவளை நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல வைப்பதற்காக கொண்டு வந்திருந்தார். ஆனால் இப்போது அதிதிக்கே நம்பிக்கை இல்லாத போது அவள் எப்படி சாட்சி சொல்ல முடியும்? அவர் அதிதியிடம் அவளது தந்தையின் கொலைக்கான எல்லா ஆதாரங்களையும் காட்டிய போது அவள் முற்றிலும் உடைந்து போனாள். அதிதியின் இதயத்தில் கோபமும் துக்கமும் கலந்த புயல் வீசியது. அவள் நீதிமன்றத்தில் விக்ரமுக்கு எதிராக சாட்சி சொன்னாள். மேலும் அவளது பூர்வீக சொத்தை திரும்ப பெறவும் கோரினாள். சில நாட்களிலேயே விக்ரமின் மொத்த குடும்பமும் வீதியில் வந்தது. அதிதிக்கு அவளது சொத்து திரும்ப கிடைத்தது. விக்ரமுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. விக்ரமுக்கு சிறை தண்டனை கிடைத்ததில் அதிதிக்கு துக்கமில்லை. ஆனால் சொத்து ஆசையில் அவர் தன் மனைவியின் சொந்த சகோதரனின் உயிரை பறித்தார் என்பதில் தான் துக்கம் இருந்தது.
அவர் அகிலனின் தாயையும் தவறான செயல்களுக்கு கட்டாயப்படுத்தினார். அவளது தந்தையின் உயிரையும் பறித்தார். மேலும் அகிலன் மீதும் தாக்குதல் நடத்தினார். அவரது குற்றங்கள் மிகவும் பெரிதாக இருந்ததால் அவரை மன்னிப்பது சாத்தியமில்லை. இப்போது அனைவருக்கும் அவரவர் செயல்களுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.